ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஆல்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம மைசூர் டால் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மைசூர் பருப்பு டால் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சோயா சங்க்ஸ் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மைசூர் டால், சோயா சங்க்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் பத்தலைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சோள மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்ல மறந்துட்டேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அந்த அரைச்ச பேஸ்ட்டு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டைகளாக எடுத்து அதை தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தோசை தவாவோ இல்லை நான்ஸ்டிக் பேனோ உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா மைசூர் டால் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலே நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.